ஹே காய்ஸ், நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசில் பிடிச்ச சேமியாய் சாப்பிட்லான்னு நினச்சது குத்தமா? எப்படி பண்ணணும் அதெல்லாம் நான் எந்த வீடியோ 2-3 வீடியோ பார்த்தேன். ஆனால் வீடியோ எனக்கு கொஞ்சம் குழப்பி விட்டுருக்கு. அதனால் நான் பண்ணுறேன். இது நல்லா வந்துச்சுன்னா இந்த வீடியோவை பார்த்து பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்களும் குழம்பிடுங்க. அவ்வளோதான். இதுக்கு பாலில் செய்யலாம். பட் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பால் பவுடர் வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணியில் பால் பவுடரை ஒரு பாதி அளவுக்கு வர்ற வரைக்கும் காய்ச்சியாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக சேமியா நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். அதோடைய கண்டென்ஸ்டு மில்க் போட்டாலும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் சேர்த்தாச்சு. இப்போ சுகர் போடணும், நிறைய போட்டிருக்கணும். பட் என்னமோ நான் அந்த WHO கைட்லைன்ஸ் எல்லாம் மனசுக்குள்ளே வச்சுட்டு 25 கிராமுக்கு மேலே ஒரு நாளைக்கு சாப்பிடக்கூடாதுன்ற மாதிரி ஜஸ்ட் 3 ஸ்பூன் 10 பேர் சாப்பிட்ற ஐஸ்கிரீமுக்கு வெறும் 3 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அதுதான் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதோடையே நமக்கு தேவையான பிஸ்தா, பாதாம் எல்லாம் கட் பண்ணி சேர்த்துட்டு அப்புறமா ஃப்ரீசரில் வைக்கும்போது இவ்வளவும் பண்ணி மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறந்த மாதிரி நான் அதில் ஸ்பூன் வைக்கிறத மறந்துட்டேன். அப்புறம் என்ன பண்ணேன், எப்படியோ ஒன்று வெளியில் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் ஓகே தான். போன வட்டம் ஐஸ்கிரீம் செஞ்சப்போ நல்லாவே இல்லை, வாயிலே வைக்க முடியல. பட் இதை சாப்பிட்லாம். ஆனால் சுகர் ரொம்ப கம்மியாக இருக்குது. ட்ரை பண்ணணும்னு நினச்சா பண்ணுங்க, நான் பொறுப்பாக முடியாது. மீண்டும் சந்திப்போம். பை.